இந்த 3 திறமைகள் இருப்பவர்கள் காதலில் எந்த பிரச்சினை வந்தாலும் சமாளிச்சு ஜெயிச்சிருவாங்களாம். ஒரு உறவில் இருப்பது பல பலன்களை கொண்டுள்ளது. ஒரு அர்ப்பணிப்புள்ள அரவணைக்கும் துணை மற்றும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளைப் பற்றி விவாதிக்க ஒரு துணையின் நிலையான இருப்பு போன்றவை அதில் முக்கியமானவை. உறவுகளில் அன்பின் சட்டங்கள் உள்ளன, மேலும் ஒரு மாயாஜால தொடர்பை கண்டறிதல், கட்டியெழுப்புதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவை இந்த அத்தியாவசிய திறன்களை புரிந்துகொள்வதற்கும் பயிற்சி செய்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் தேவை. உங்களின் சொந்த தேவைகள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவற்றை புரிந்துகொள்வதற்கும் மரியாதை செய்வதற்கும் நிறைய இருக்கிறது. இந்த நுண்ணறிவுகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் கூட்டாளருக்கும் உங்கள் உறவிற்கும் பல வழிகளில் உதவலாம். இது உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் காதலிக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் அனுமதிக்கிறது. நாம் அனைவரும் ஆரோக்கியமான உறவை விரும்புகிறோம், ஆனால் சில சமயங்களில் உறவை செயல்படுத்த சரியான கருவிகள் இல்லாமல் போராடுகிறோம். எந்த உறவும் பர்ஃபெக்டானது அல்ல, மேலும் உறவு நீடிக்க இரு தரப்பினரும் தங்கள் நேரத்தையும் முயற்சியையும் முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் தேவைகள் மற்றும் உங்கள் கூட்டாளியின் தேவைகள் குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம். நாம் ஒரு உறவில் சுய மையமாக மாறும்போது நாம் எதிர்மறை நம்பிக்கைகளை அனுபவிக்கிறோம், நமது கூட்டாளியின் தேவைகளை புறக்கணிக்கிறோம், முடிவுகளுக்கு சென்று அனுமானங்களை செய்கிறோம். இவை அனைத்தும் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிலைமையை மோசமாக்கும் விதத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. காதலில் வரும் அனைத்து பிரச்சினைகளையும் சமாளிக்க அவசியம் இருக்க வேண்டிய குணங்கள் என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம். 1. உணர்ச்சி கட்டுப்பாடு. உறவில் இருக்கும்போது வெவ்வேறு சூழ்நிலைகளில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்திற்கு, உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு உடனடியாக குறுஞ்செய்தி அனுப்பவில்லை என்றால், மனக்கிளர்ச்சியுடன் கூடிய குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலமோ அல்லது அழைப்பதன் மூலமோ உங்கள் கவலையை போக்க முயற்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் கவலையை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்த முயற்சிக்கவும். 2. பரஸ்பர புரிதல். ஒரு உறவில் முடிவெடுக்கும் போது உங்கள் தேவைகளையும் உங்கள் துணையின் தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு உறவில் உள்ள இருவருமே சமமாக முக்கியமானவர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளும் கூட. ஆனால் உண்மை என்னவென்றால், மனிதர்கள் தங்கள் சுயநல கண்ணோட்டத்தில் சிக்கிக்கொள்வது மிகவும் எளிதானது. அதனை சமாளிப்பதில்தான் உங்கள் காதலின் வெற்றி உள்ளது. 3. நுண்ணறிவு. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் செய்யும் காரியங்களை ஏன் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள இது உதவும் என்பதால் இது ஒரு முக்கியமான திறமையாகும். உதாரணமாக, நீங்கள் கவனத்துடன் இருந்தால் உங்கள் பங்குதாரர் எரிச்சலாக இருக்கும் போது தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். அதே சமயம் உங்களின் மோசமான நாளின் போது ஏற்படும் கோபத்தை அவர்கள் மீது காட்ட மாட்டீர்கள்.